வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். மத்திய பிரதேசத்தில் போலி இதய மருத்துவர் அவர் செஞ்ச ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்காங்களாம். அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதிகாரப்பூர்வமாக இப்போதைக்கு 7 பேர் தான் தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக போலி மருத்துவர்னா ஜுரம், தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு கை கால் வலிக்கு பார்க்குற டாக்டர் தான் நம்ம பக்கம்லாம் பார்த்துருக்கோம். ஹார்ட் ஆப்ரேஷனே பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்து மத்திய பிரதேசத்தில் டாமோங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, கிறிஸ்துவ மிஷனரி ஹாஸ்பிட்டல். அதில் ஜான் கெம் அப்படிங்கிற ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் செஞ்ச ஆப்ரேஷனில் தான் 7 பேர் இறந்துருக்காங்க, அதுவும் ஒரே மாதம். இந்த கேஸை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் ஜான் கெம் அப்படிங்கிறவர். அவர் பேரில் நரேந்திர விக்ரமாதித்யா யாதவ் அப்படிங்கிற ஆள் அவரோட சர்டிஃபிகேட்லாம் வச்சு இவர் பேரையே, ஒரிஜினல் பேரையே மறைச்சி நான் தான் ஜான் கெம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே ஏமாற்றிட்டு வந்திருக்கான். ஹார்ட் ஆப்ரேஷன் பற்றி எதுவும் தெரியாமல் எப்படி இவன் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான்? ஓப்பன் பண்ணி என்னத்தை பார்த்துருப்பான், என்ன பண்ணியிருப்பான்னு தெரியலையே. எவ்வளோ கொடுமையான சம்பவம் பார்த்தேன். எவ்வளோ தைரியம் வந்திருக்கும் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம். 1 2 7 பேரை கொண்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கலாம், இன்னும் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களே சில பேர் இந்த டாக்டர் நடவடிக்கை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. அப்புறம் அவங்களாம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் இப்போ இந்த ஆளை பிடிச்சிருக்காங்க. ஒரு போக பார்த்தா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டரோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே போகணும் போல. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.